அன்பு மாணவர்களுக்கு இனித வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தரம் 8 மாணவர்களாய் உங்களை தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த பாடவழிகளே நாங்கள் வேற்றுமை தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அந்த வேற்றுமை இலக்கண பகுதி நாங்கள் வருகின்ற பாடவழியில் பார்க்கலாம். இன்றைக்கு பாடவழியில் ஆக்கத்திறன் சார்ந்த செயற்பாடு, அதாவது உங்களுக்கு மிகவும் கட்டாயமான ஒரு பகுதி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நீங்க தரமாலிருந்து பிள்ளைகள் நீங்கள் ஓயல் வரை போகின்ற அத்தனை ஒவ்வொரு பரீட்சைகளையும் இந்த கட்டுரை என்கின்ற செயற்பாடு அல்ல கட்டுரை என்கின்ற பகுதி உங்களுக்கு கட்டாயம் இடம்பெற்றே ஆகும். விளங்குதானே? அவ அந்த கட்டுரை பாருங்க ஆக்கத்திறன் சார்ந்த செயற்பாடாக காணப்படுகின்றது. அப்ப உங்களோட பரீட்சைகளை தெரியும், கடிதம் எப்படி முக்கிய இடத்தை பெறுகின்றது, அல்லது இந்த கடிதம் அல்லது துண்டு பிரசுரம் அல்லது சுவரொட்டி அல்லது அறிக்கை எப்படி உங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றதோ அதே விதமாகத்தான் இந்த கட்டுரை என்ற பகுதியும் இடம்பெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், பகுதி 2 ஒரு வினா வரும், கட்டுரை எழுதுக. சிலவோட 20 புள்ளி போடுவாங்க அல்லது 15 புள்ளி போடுவாங்க. அப்ப அந்த பரீட்சையில நீங்க முழுமையான புள்ளியை பெற வேண்டும் என்றால் இந்த கட்டுரை என்கின்ற ஒரு ஆக்கத்திறன் சார்ந்த செயற்பாடு உங்களுக்கு விருத்தி அடைந்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஆக்கத்திறன் சார்ந்த செயற்பாடுகளில் உங்களுக்கு விருத்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வெறுமனே கட்டுரை புத்தகங்களை கடைகளில் வாங்கி படிப்பதனால் உங்களுடைய செயற்பாட்டை அல்லது ஆக்கத்திறன் பகுதியான இந்த கட்டுரை எழுதுகின்ற திறனை விருத்தி அடைய முடியாது. வாசித்து மனனம் செய்வதால் உங்களுடைய திறன் விருத்தி அடையாது. எந்த திறன்? கட்டுரை எழுதுகின்ற திறன் விருத்தி அடையாது. ஆகவே நீங்கள் வாசிக்கலாம் நல்லது, ஆனால் இந்த கட்டுரை எழுதுகின்ற திறன் உங்களுக்கு விருத்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாய் கட்டுரைகளை எழுதி பழக வேண்டும். கடந்த கால வினாப்பத்திரங்கள் எடுத்து உங்களுக்கு விரும்பிய தலைப்பை தெரிவு செய்து நீங்கள் எழுதலாம். எழுதி பழகுகின்ற பொழுது திறன் விருத்தி அடையும். எழுதுகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்துக்குள் 30 நிமிடம் 30 நிமிடத்துக்கு கட்டுரை எழுத வேண்டும் என்று அதற்கேற்ற எழுதி பழக வேண்டும். அல்ல 15 நிமிடம் சொன்னா 15 நிமிடத்துக்கு நான் கட்டுரை எழுத வேண்டும் என்று அந்த அளவுக்கு உங்களுடைய திறன் விருத்தி அடைவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் எழுதி பழக வேண்டும். எழுதி பழகினால்தான் நீங்க ஒருவேளை தமிழ்ல முழுமையாகவே பெறுவரை பெற வேண்டும் என்றால், உயர்ந்த பெருமையை பெற வேண்டும் என்றால் கட்டுரை பகுதி முக்கியமானது. இல்லைதானே? இப்ப நீங்க பரிசு 25 புள்ளி, அதுதான் 2வது பிரித்து உங்களுக்கு புள்ளி வழங்குவாங்க. அப்ப விருத்தி அடைய வேண்டும் என்றால் நீங்க எழுதி பழக வேண்டும். இல்லைதானே? கட்டுரை புத்தகங்களை வேண்டி பாடமாய் கதைப்பை எழுதுவதால் பெறுவது புள்ளி முக்கியமில்லை. நீங்களாகவே தரப்பட்ட தலைப்பை எழுதுகின்ற அளவுக்கு உங்களுடைய திறனை விருத்தி ஆகிக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கலாம், நிறைய கட்டுரைகளை வாசிக்கலாம். அந்த பகுதிதான் இந்த நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கட்டுரை. ஏன் நீங்க கட்டுரை 1 என்று போட்டீங்க? இந்த கட்டுரை 1 போட்டீங்கன்னா பிள்ளைகள் இந்த கட்டுரை என்ற பகுதியை நான் 3 பாடவழியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதனால்தான் கட்டுரை 1 என்று போட்டிருக்கு. நான் கட்டுரை 2 கட்டுரை 3 அப்படியே தொடர்ந்து பார்க்கணும். கட்டுரை முழுமையாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு தெரியும் கட்டுரை என்றால் என்ன. கட்டுரை என்றால் என்னன்னா நம்ம சொல்லலாம் கட்டுரை என்ன கட்டுரை தான். நம்ம இலகுவாக என்ன செய்யலாம்? இலகுவாக சொல்லிக் கொண்டு செல்லலாம். ஆனா கட்டுரை எழுதுவதற்கு முன்புள்ளே கட்டுரை என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டுரை என்றால் என்னென்ன பாருங்க, இங்க முன்னு போடுறீங்க. உறுதியாக சொல்லுதல், தெளிவாக சொல்லுதல் என்ற பொருளை கொடுக்குமா? உறுதியாக சொல்லுதல் அல்லது தெளிவாக சொல்லுதல் என்ற பொருளை அது கொடுக்குமான்னு சொல்லப்பட்டது. இப்ப எதை உறுதியாக சொல்லுதல், எதை உறுதியாக சொல்லுதல், எதை தெளிவாக சொல்லுதல், எதை தெளிவாக சொல்லுதல் என்ற ஒரு வினாவை கேட்டால் பிள்ளைகள் அதற்கு வருகின்ற விடைதான் கட்டுரை என அழைக்கப்படுகின்றது. பாருங்க, யாதாயினும் ஒரு பொருள் பற்றிய கருத்துக்களை விரித்து உறுதியாகவும் தெளிவாகவும் வாசகருக்கு பயன்படும் பாங்கிலும் கட்டுக்கோப்பாக உரைப்பது கட்டுரையாகும். கட்டுக்கோப்பா உரைப்பதான் கட்டுரை. இதை கட்டுக்கோப்பா உரைக்கலாம். யாதாயினும் ஒரு பொருள் பற்றிய கருத்துக்களை எதை கட்டுக்கோப்பாக உரைப்பது?
எதை கட்டுக்கோப்பாக உரைப்பதென்றால் யாதாயினும் ஒரு பொருள் பற்றிய கருத்துக்களை விழித்து உறுதியாகவும் தெளிவாகவும் பாருங்க. எதை கட்டுக்கோப்பாக உரைப்பதுன்னா யாதாயினும் ஒரு பொருள் பற்றிய கருத்து. உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு தானா கல்வியின் முக்கியத்துவம் என்றால் அந்த கல்வியின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை, கல்வியின் முக்கியத்துவம் என்றால் தலைப்பங்களுக்கு என்னுடைய கல்வி போடுங்க. கல்வி அப்படி என்றால் இந்த கல்வியை பற்றி கல்வி செல்வம், கல்வி செல்வத்தை பற்றி எழுத போறீங்கன்னு சொன்னா கல்வியை பற்றி எழுத போறீங்க என்றால் அப்ப கல்வி நம்ம கல்வி தொடர்பான கருத்துக்களை விழித்து உறுதியாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும். கல்வியை பற்றி சொன்னா கல்வி, சூழல் சொன்னா சூழலை பற்றிய கருத்துக்களை விழித்து உறுதியாகவும் தெளிவாகவும் வரும். கல்வின்னு சொன்னா கல்வி பற்றிய கருத்துக்களை விழித்து உறுதியாகவும் தெளிவாகும். அதே நேரம் வாசகருக்கு பயன்படும் பாங்கு, வாசிப்பவருக்கு பயன்படணும். எழுதினாலே அது வாசகருக்கு பயன்படும் பாங்கி, வாசிக்கின்ற நபருக்கு, நீங்க எழுதுகின்றவர் எழுதுகின்ற கட்டுரை ஆசிரியர், வாசிப்போர் வாசகர். அப்ப வாசகர்களுக்கு பயன்பட வேண்டும். வாசகர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் உரைப்பதுதான் கட்டுரை எனப்படுகின்றது. அப்ப இவரங்க யாதாயிரம் ஒரு பொருள் பற்றிய விடயங்களை உறுதியாகவும் அதாவது தெளிவாகவும் வாசகருக்கு பயன்படும் பாங்கிலும், உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், வாசகருக்கு பயன்படணும். அப்படி எழுதலாமே கட்டுரை எனப்படுகின்றது. சரியானே? இப்ப இந்த கட்டுரை என்றால் தெரியும். கட்டுரை எழுதுவதற்கான நோக்கம் என்ன? அப்ப கட்டுரை எழுதுவதற்கான நோக்கம் என்றால் நீங்க இலவா சொல்ல முடியும், பரீட்சையில் புள்ளி வருது, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம படிக்கின்றோம் என்னத்துக்காக? பரீட்சையில புள்ளி வர வேண்டும் என்பதற்காக கட்டுரையை படிக்கிறோம் இல்லையா? அவரை 15 புள்ளியை பெற வேண்டும், 20 புள்ளியை பெற வேண்டும், 25 புள்ளியை பெற வேண்டும், நல்ல வருவாய்த்தை பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறோம். அப்படித்தான் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே இந்த கட்டுரை வெறுமனே பரீட்சையில் புள்ளி பெறுவதற்காக மாத்திரமல்ல, இந்த திறன் உங்களை விருத்தி அடைகின்ற பொழுது பல பல சந்தர்ப்பங்கள்ல அது உங்களுக்கு கை கொடுக்கும், அது உங்களுக்கு பயன்படும். பாருங்க, எழுதப்படுகிற நோக்கம் ஏன் எழுதப்படுகின்றது? ஒன்று பாருங்க, உள்ளதை உள்ளவாறு உரைப்பதற்கு, உள்ளதை உள்ளவாறு உரைப்பதற்கு, அதாவது உண்மையை சொல்வது. உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும் என்றால் கட்டுரை எழுதலாம். கட்டுரை எழுதுவதற்கான நோக்கங்கள் ஒன்று உள்ளதை உள்ளவாறு உரைப்பதற்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் தம் அனுபவங்களையும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும், தம்முடைய அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகளையும் வாசகரோடு பகிர்ந்து கொள்வதற்காக. ஒரு எழுத்தாளருக்கு அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது, அவர் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் இருக்கின்றது, உணர்ச்சிகள். இதே செய்யணும், அவர் உணர்ச்சி வருகின்றது, உணர்ச்சிகள், அவர்களுக்கு அனுபவங்கள் இருக்கின்றது, அவருடைய எண்ணங்கள் இருக்கின்றது. அப்ப இவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக என்ன செய்யப்படுகின்றது? எழுதப்படுகின்றது. அதுவும் கட்டுரைக்கான நோக்கம். அடுத்த பாத்தீங்கன்னா மற்றொருடைய கொள்கையை மறுத்து தமது கொள்கையை நிலைநாட்டுவதற்கு எழுதலாம். மற்றொருடைய கொள்கைகள் அதை மறுத்து என்னுடைய கொள்கைதான் பெருமதி வாய்ந்தது, என்னுடைய கொள்கைதான் முக்கியத்துவம் வாய்ந்ததை காட்டுவதற்கு அவருடைய கொள்கையை மறுத்து எழுதுவது. அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், செய்திகளையும் உண்மை நிகழ்ச்சிகளையும் வாசகருக்கு சொல்வதற்காக எழுதலாம். செய்திகள், உண்மை நிகழ்வுகள், உண்மை நிகழ்ச்சிகள், அதை யாருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? வாசகர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எழுதப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமது கற்பனையில் உருவான கதை ஒன்றை வாசகர் படித்து நயப்பதற்காக. உங்களுடைய கற்பனையில ஒரு கதை உருவாகின்றது, அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும் என்றால் அங்கு எழுத வேண்டும். அது நாங்க கற்று எழுதப்படும். உங்களுடைய கற்பனையில் உருவான கதை ஒன்றை வாசகர் என்ன செய்ய வேண்டும்? படித்து நயப்பதற்காகவும் எழுதப்படுகின்றது. அடுத்த வாரங்களுடைய வாசகருக்கு நகைச்சுவை ஊட்டி இன்பம் தருவதற்காக. வாசிக்கிறவங்க அதை வாசித்து அது நகைச்சுவை உணர்வு காணப்படுகின்றன, அதன் மூலம் அவர்கள் ஒரு இன்பத்தை பெறுவதற்காகவும் அந்த சந்தோஷத்தின் மூலம் சிந்தனையை தூண்டுவதற்காகவும்
என்ன செய்யப்படுகின்றது? எழுதப்படுகின்றது. இதெல்லாம் கட்டுரை எழுதுவதற்கான எழுதப்படுவதற்கான நோக்கங்கள். அப்ப கட்டுரை எழுதப்படுவதற்கான நோக்கங்களை பார்த்து நம்மளே பரீட்சைக்கு புள்ளி எடுத்துட்டு எழுதக்கூடாது. உள்ளதை உள்ளவாறு வைப்பதற்கு எழுத்தாளர் தம்முடைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வாசகர்களுக்கு தெளிப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு மற்றொருடைய கொள்கையை மறுத்து நமது கொள்கையை நிலைநாட்டுவதற்கு செய்திகளையும் உண்மை நிகழ்ச்சிகளையும் வாசகர் சொல்வதற்கெல்லாம் எழுதப்படுகின்றதெல்லாம் கட்டுரை எழுதுவதற்கான நோக்கங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கட்டுரையுடைய இயல்பு. கட்டுரையுடைய முக்கிய இயல்பு யாது? கட்டுரையுடைய முக்கிய இயல்பு என்ன? இந்த கட்டுரை எழுத போறீங்க, கட்டுரை என்றால் என்ன தெரியும், கட்டுரை ஏன் எழுதப்படுகின்றது தெரியும். இப்ப கட்டுரை முக்கியமான இயல்பு என்ன? முக்கிய இயல்பு சொல்ல வந்தீங்க 150 சொல் எழுதுது, அது 200 சொல் எழுதுது, அல்ல 250 சொல் எழுதுது. இதை விட இதெல்லாம் இல்ல, பாருங்க தெளிவா சொல்லப்படுது. கருத்துக்களை ஒழுங்காகவும் தெளிவாகவும் கோவைப்படவும் கூறுதல். கருத்துக்களை ஒழுங்காகவும் தெளிவாகவும் ஒரு கோவைப்படவும் கூறுதல் தான் கட்டுரையுடைய முக்கிய இயல்பாகும். கட்டுரையுடைய முக்கிய இயல்பு என்ன பிள்ளைகள்? கருத்துக்களை ஒழுங்காகவும் அதே நேரம் தெளிவாகவும் அது மாத்திரமல்ல ஒரு கோவைப்படவும் கூறுதல் தான் கட்டுரையினுடைய முக்கிய இயல்பு. கட்டுரையினுடைய முக்கிய இயல்பு. கட்டுரை முக்கிய இயல்பு பாருங்க, நினைவில் கொள்ளுங்கள். கருத்துக்களை ஒழுங்காகவும் தெளிவாகவும் கோவைப்படவும், ஒழுங்காகவும் தெளிவாகவும் கோவைப்படவும் எழுதுதல் தான் கட்டுரையினுடைய முக்கிய இயல்பாக காணப்படுகின்றது. இப்ப ஒரு கட்டுரை உறுப்பு இருக்கு இல்லையா? கட்டுரையின் உறுப்புகளை பற்றி பார்க்க போறோம். கட்டுரை என்றால் என்ன தெரியும், கட்டுரை எழுதுவதற்கான நோக்கங்கள் தெரியும், கட்டுரை ஒன்றுடைய முக்கிய இயல்பு உங்களுக்கு தெரியும். கட்டுரை என்றால் தெரியும் என்னென்று, கட்டுரை எழுதுவதற்கான நோக்கங்கள் தெரியும், அடுத்த கட்டுரை முக்கிய இயல்பு தெரியும். இப்ப விளையாட்டுக்கு வரப்போம். கட்டுரை ஒன்று ஒழுங்கு முறையில் அமைய வேண்டுமாயின், கட்டுரை ஒன்று ஒரு ஒழுங்கு முறையில் அமைய வேண்டுமாயின் அந்த கட்டுரை இடம்பெற வேண்டிய உறுப்புகள் அல்லது எப்படி கேட்கலாம், கட்டுரையின் உறுப்புகள். கட்டுரையின் உறுப்புகள் கட்டுரையின் உறுப்புகளை கேட்கலாம். கட்டுரையின் உறுப்புகள் ஒரு முகவுரை, 2 உடல் அல்லது செய்தி அல்லது உள்ளடக்கம், 3வது முடிவுரை. இது எப்படி சொல்லுவாங்க? எப்படி? முகவுரை, தொடருரை, அடுத்து முடிவுரை என்று அழைக்கலாம். பாருங்க, முகவுரை என்று சொல்லுவார்கள், அது சரி. இந்த உடல் செய்தியை தொடருரை என்றும் அழைக்கலாம். தொடருரை என்றும் என்ன செய்யலாம்? அழைக்கலாம். அடுத்த முடிவுரை. இது கட்டுரையினுடைய உறுப்புகள். அப்ப கட்டுரை உறுப்புகளை கட்டால் இது அடிக்கடி வினாக்களை கேட்பார்கள் இல்லையா? கட்டுரை உறுப்புகளை குறிப்பிடுங்க என்றால் முகவுரை, தொடருரை, முடிவுரை. அல்ல முகவுரை அல்லது உடல் அல்லது செய்தி அல்லது உள்ளடக்கம் அல்லது விடயம், 3வது முடிவுரை. இது கட்டுரையினுடைய உறுப்புகள். இப்ப நீங்க கட்டுரை எழுதுகின்ற பொழுது இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய கட்டுரை எழுதப்பட வேண்டும். கட்டுரை எழுதுகின்ற பொழுது இந்த 3 உறுப்புகளையும் அடிப்படையாக கொண்டதாக உங்களுடைய கட்டுரை எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 உறுப்புகள் முகவுரை இல்லைன்னா கூட பிரயோசனம் இல்லை, முடிவுரை இல்லைன்னா கூட பிரயோசனம் இல்லை. முகவுரையும் தேவை, உடலும் தேவை, முடிவுரையும் தேவை. இந்த 3 உறுப்புகளும் ஒரு கட்டுரையில் இடம் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் கட்டுரையுடைய உறுப்புகள். இப்போ ஒரு உறுப்பாகும் முகவுரை என்றால் இப்ப கட்டுரை உறுப்புகள். கட்டுரை உறுப்புகள் சொல்லுவீங்கள். முகவுரை, தொடருரை, முடிவுரை. முகவுரை, தொடருரை, முடிவுரை. தொடருடைய தான் சொல்ற என்னது? உடல் அல்லது செய்திகள் நாங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இப்ப முகவுரை என்றால் என்ன? முகவுரை என்றால் என்னன்னு பார்த்தா பாருங்க, எழுத போகும் விடயத்தை பற்றிய அறிமுகம். என்னது? எழுத போகின்ற விடயத்தை பற்றிய அறிமுகம் தான் பிள்ளைகள் முகவுரை எனப்படுகின்றது.
நீங்க எதை பற்றி எழுத போறீர்களோ அதை பற்றி கொடுக்கின்றதான ஒரு அறிமுகம். நீங்க எதை பற்றி எழுத போறீங்களோ அதை பற்றி கொடுக்கின்றதான ஒரு அறிமுகம் தான் முகவுரை என அழைக்கப்படுகின்றது. முகவுரை என அழைக்கப்படுகின்றதா பாருங்க, எழுத போகும் விடயத்தை பற்றிய அறிமுகம் தான், எழுத போகின்ற விடயத்தை பற்றிய அறிமுகம் தான் முகவுரை எனப்படுகின்றது. இப்ப நீங்க சூழலை பற்றி எழுத போறீங்கன்னா, சூழலை பற்றி எழுத போறீங்கன்னா சூழலை பற்றி நீங்க முதல் பந்தியில் ஒரு அறிமுகம் கொடுப்பீங்க. எம்மை சுற்றி காணப்படுகின்ற யாவும் சூழல் என அழைக்கப்படும் என்று கொடுத்து கொஞ்சம் எழுதுறீங்க, சூழல் வகைகளை எழுதி கொண்டு போறீங்க. இது அறிமுகம். அப்ப எழுத போகின்ற விடயத்தை பற்றிய அறிமுகம் தான் பிள்ளைகள் முகவுரை எனப்படுகின்றது. முகவுரை எனப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா எழுத போகும் விடயம் என்ன என்பது பற்றியும் எவ்வளவு விடய கூறுகள் ஆராயப்பட போகின்றன என்பது பற்றியும் அறிவிப்பது முகவுரையாகும். அப்ப எழுத போகும் விடயம் என்ன என்பது பற்றியும், இரண்டாவது எவ்வளவு விடய ஆராயப்பட போகின்ற என்பதை பற்றியும் அறிவிப்பது. எழுத போகின்ற விடயம் என்ன என்பது, அப்ப நீங்க என்னதை பற்றி எழுத போறீங்க என்ற விடயமும் கூறுகள் அங்கு ஆராயப்பட போகின்ற என்பதை பற்றியும் கூறுகின்ற அறிவிக்கின்ற அளவு அறிவிப்பதால் என்னவா முகவுரை எனப்படுகின்றது. அப்ப சூழலை பாத்தீங்கன்னா சூழல் என்றால் என்ன, சூழலின் வகை இயற்கை சூழல், செயற்கை சூழல் என்றெல்லாம் எல்லாம் அந்த ஆராய போறீங்க. சூழல் எப்படி மாசடைகின்றது, சூழலை எப்படி தடுக்கலாம், சூழல் மாசடைவதை எப்படி தடுக்கலாம் என்ற விடயங்களை எல்லாம் நீங்க எழுத போறீங்க என்று அந்த முதல் பந்திக்குள்ள முதல் பந்திக்குள்ள கொடுக்கின்ற ஒரு அறிமுகம் தான் என்னது முகவுரை என அழைக்கப்படுகின்றது. முகவுரை ஒருவர் வாசிக்கின்ற பொழுது முகவுரை வாசிக்கிறார், சூழலை பற்றி சொல்றாங்க, சூழல் இயற்கை சூழல் செயற்கை சூழலை பற்றி சொல்றாங்க, சூழல் எப்படி மாசடை, இயற்கை சூழல் எப்படி மாசடைகின்றது, செயற்கை சூழல் எப்படி மாசடைகின்றது, இந்த சூழல் மாசு ஏற்படுகின்ற தீங்கு என்ன, அதை எப்படி தடுக்கலாம், இப்படியான விடயங்களை அந்த முதல் பந்தியை கொடுப்பீங்க. அதைத்தான் முகவுரை என்று சொல்றாங்க. அந்த முகவுரை வாசித்ததும் அவருக்கு விளங்கும் இந்த உடலுக்குள் தொடருரைக்குள் அல்லது உள்ளடக்கத்துக்குள் இந்த விடயங்கள் தான் இருக்க போகுது என்பதை வாசகர் விளங்கிக் கொள்வார். அதனால்தான் முகவுரை முக்கியம். முகவுரை என்ன எழுத போகும் விடயத்தை பற்றி அறிமுகம் தான் என்னது முகவுரை எனப்படுகின்றது. அடுத்தவர் உடல். உடல் என கருதப்படுவது உடல் அல்லது செய்தி என்ன சொன்ன தொடருரை, தொடர்ந்து உடல் என கருதப்படுவது யாது, உடல் என்றால் என்ன அல்ல தொடருரை என்றால் என்ன என்றால் பாருடைய எடுத்துக்கொண்ட விடயத்தின் பல்வேறு அம்சங்களையும் வெவ்வேறாக விளக்கி அதே வேளை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி படிமுறை வளர்ச்சியில் கருத்துக்களை நிரற்படுத்தி எழுதப்படும் பகுதி உடல் எனப்படும். உடல் எனப்படும் பாருங்க, எடுத்துக்கொண்ட விடயத்தின் பல்வேறு அம்சங்களையும், இந்த பல்வேறு அம்சங்களை வெவ்வேறாக விளக்கி, பல்வேறு அம்சங்கள் எடுத்திருக்கிறீங்க இந்த பதிப்புல, பல்வேறு அம்சங்கள் என்னது பல்வேறு அம்சங்கள் அங்கு இருக்கின்றது, பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றது. இந்த பல்வேறு அம்சங்களை வெவ்வேறாக விளக்குறது, வெவ்வேறாக விளக்கி அதே வேளை பாருங்க வெவ்வேறாக விளக்கி அதே நேரம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி எழுதப்படுவதுதான் என்னவாம் உடல் எனப்படுகின்றது. உடல் எனப்படுகின்றது. நல்லா பாருங்க, உடல் என்றால் என்னவா எடுத்துக்கொண்ட விடயத்தினுடைய பல்வேறு அம்சங்களை வெவ்வேறாக பிரித்து அல்லது வெவ்வேறாக விளக்கி ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி ஒரு படிமுறை ரீதியாக அல்ல படிமுறையாக எழுதப்படுவதால் உடல் எனப்படுகின்றது. உடல் எனப்படுகின்றது. பாருங்க, கற்றனுடைய பெரும் பகுதியாகவும் உயிர் நாடியாகவும் இது அமைகின்றது. கற்றனுடைய
ஒரு பெரும் பகுதி, அதே நேரம் உயிர் நாடியாக இந்த உடல் இருக்கிறது. பெரும் பகுதி அல்ல, இந்த உடல் தான் கட்டுரையுடைய பெரும் பகுதி. இந்த உடல் தான் கட்டுரை சொல்ல வர செய்தியை தெளிவாக சொல்லுவது. விளங்குதானே? அதான் உடல் எனப்படுகின்றது. இப்போ அடுத்து முடிவுரை என்றால் என்ன? அடுத்தது முடிவுரை என்றால் என்ன? முகவுரை தெரியும், தொடருரை தெரியும், அடுத்த பார்க்க போறோம் முடிவுரை. அப்ப முடிவுரை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னால், எழுதப்பட்ட அம்சங்களின் ஒரு தொகுப்பே முடிவுரை ஆகும். எழுதப்பட்ட ஒரு அம்சங்களுடைய தொகுப்பு. நீங்க எழுதிய எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் என்னது? முடிவுரை. நீங்க முகவுரையை தொடங்கி தொடரெல்லாம் எழுதிருப்பீங்க. எழுதப்பட்ட அதனுடைய அந்த அம்சம் தொகுப்பு தான் பிள்ளைகள் முடிவுரை. எழுதப்பட்ட அம்சங்களினுடைய ஒரு தொகுப்பு தான் என்னவாம்? இங்க முடிவுரை எனப்படுகின்றது. ஒரு கட்டுரை உறுப்புகள் தெரியும். முகவுரை இருக்கின்றது, தொடருரை இருக்கின்றது, முடிவுரை இருக்கின்றது. முகவுரையை பற்றி பார்த்தோம், தொடருரையை பற்றி பார்த்தோம், இப்ப முடிவுரைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப முடிவுரை எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன? எழுதப்பட்ட அம்சங்களினுடைய ஒரு தொகுப்பு. எழுதப்பட்ட அம்சங்களினுடைய ஒரு தொகுப்பு தான் பிள்ளைகள் முடிவுரை எனப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா கட்டுரையில் காணப்படும் பிரதான அம்சங்கள் முடிவுரையிலே தொகுத்து வழங்கப்படும். அப்ப இந்த கட்டுரையில காணப்படுகின்ற பிரதானமான அம்சங்கள், கட்டுரையில் காணப்படுகின்ற இந்த பிரதானமான அம்சங்கள் எங்கயா? இந்த முடிவுரையில் தான் தொகுத்து வழங்கப்படும். எங்க? முடிவுரையில் தான் என்ன செய்யப்படுகிற? தொகுத்து வழங்க. அப்படியே எழுதி கொண்டு வாருங்கள் இல்லையா? எழுதி அப்படியே தொடர்ந்து எழுதி முடிவு என்றா நீங்க அப்படி எல்லா சாரம்சத்தையும் அப்படி பிரதான அம்சங்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஒரு கடைசியில் எழுதுவீங்க. அதான் சொல்றது முடிவுரை. பாருங்க இங்க முடிவுரை என்ன எப்படி இருக்கும்னா, இந்த கட்டுரையுடைய பிரச்சனைகளையும் தீர்வையும், பிரச்சனை இருக்கின்றது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கின்றது, முடிவுரையா அமைக்கலாம். கட்டுரை எழுதுறீங்கன்னா சூழலை எழுதி கொண்டு போறீங்கன்னா அப்ப அது தொடர்பான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன பிரச்சனை, சூழல் எல்லாம் மாசுறதுன்னா நீங்க எழுத சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன்னா, இவ்வாறு சூழலானது பல விதத்தில் பாதிக்கப்படுகின்றது. பாதிக்கப்படுகின்ற சூழலை, பாதித்து போகின்ற சூழலை நாங்கள் சூழல் மாசுபடாமல் அல்லது பாதிப்படையாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும் என்று சொல்றீங்கன்னா அது ஒரு தீர்வு. இந்த சூழலை எல்லாம் அப்படியே அழியாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பொறுப்பு என்று எழுதுறீங்கன்னா அது தீர்வு. அப்ப இங்க என்னன்னா, கட்டுரையின் பிரச்சனைகளையும் தீர்வையும் என்ன செய்யலாமா? முடிவுரையாக அமைக்கலாம். பிரச்சனையும் அதற்குரிய தீர்வு என்ன செய்யலாமா? முடிவுரையாக அமைக்கலாம் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கட்டுரை ஒன்றின் முடிவிலே வாசகரினது அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படுவதால் முடிவிலே பகுதி திட்டவட்டமானதாகவும் தெளிவானதாகவும் இருத்தல் சிறப்புடையது. முடிவுரையினுடைய சிறப்பு என்ன? சிறப்புன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த கட்டுரையினுடைய முடிவில் தான் வாசகருக்கு அபிப்பிராயம். இந்த கட்டுரை வாசிக்காததான் வாசகர். அப்ப கட்டுரையை வாசிக்கின்றவருடைய அபிப்பிராயம் எங்க தீர்மானிக்கப்படுதுனால் அந்த முடிவுரை பகுதியில் தீர்மானிக்கப்படுகிறது. முகவுரை வாசித்திருப்பார், தொடருரை வாசித்திருப்பார், ஆனால் முடிவுரையில தான் அவருடைய அபிப்பிராயம், அவருடைய கருத்து. பாருங்க, ஒரு படம் பார்க்கிறவர் அந்த படம் முடிவில் தான் ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருப்பார். ஒரு நாடகத்தை பார்க்கணும், நாடகம் முடிந்த விற்பால் தான் தன்னுடைய அபிப்பிராயத்தை கருதுவார். நீங்க படங்கள் வாங்க தியேட்டர் போவாங்க, படப்பட்டையவே படத்தை பார்த்து வருகின்ற பொழுது யாரும் தொடர்பாக கருத்துக்களை கேட்டு அப்பா அனுப்புவாங்களா கருதுவார்கள் தன்னுடைய அபிப்பிராயம். அதே போல ஒரு நாடகத்தை பார்க்கிறவங்க முடியத்தான் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பாங்க. அதனால
தொடக்கத்திலே நம்முடைய அபிப்பிராயத்தை செய்ய மாட்டார்கள், தெரிவிக்க மாட்டார்கள். அப்ப கட்டுரையுடைய முடிவில் தான் பிள்ளைகள் இந்த வாசகர் வாசிப்பவருடைய அபிப்பிராயம் என்ன செய்யப்படுகின்றது, தீர்மானிக்கப்படுவதால் யாருடைய வாசிப்பவருடைய அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படுவதால் முடிவுரை பகுதியானது எப்படி திட்டவட்டமானதாகவும் அதனை தெளிவானதாகவும் இருக்க வேண்டும். முடிவுரை வந்து திட்டவட்டமானதாகவும் அதே நேரம் தெளிவாகவும் இருக்க வேண்டும், தெளிவாகவும் இருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. ஏன் முடிவுரை திட்டவட்டமானதும் தெளிவாக இருக்க வேண்டுமா? முடிவுரை சும்மா தானே, ஏன் திட்டவட்டமாக இருக்க வேண்டும், ஏன் தெளிவாக இருக்கிறோம் என்றால் அந்த கட்டுரையின் முடிவில் தான், கட்டுரை முடிகின்ற பொழுதுதான் வாசகருடைய அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படுகிறது. வாசகருடைய அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படும். அதனால்தான் முடிவுரை கூட பாருங்க திட்டவட்டமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது, இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. பாருங்க, கட்டுரை பற்றி பார்த்து கொண்டு வரோம். கட்டுரை என்றால் என்ன தெரியும்? கட்டுக்கோப்ப உரைப்பது. எதை கட்டுக்கோப்ப உரைப்பது? யாதாயினும் ஒரு பொருள் பற்றிய விடயங்களை அம்சங்களை தெளிவாகவும் உறுதியாகவும் வாசகருக்கு பயன்படும் பாங்கிலும் கட்டுக்கோப்பா உரைப்பது கட்டுரை எனப்படுகிறது. கட்டுரை பாருங்க, இந்த பகுதிக்குள்ள பார்த்த முக்கிய விடயம் என்னன்னா கட்டுரை உறுப்புகள். கட்டுரையுடைய உறுப்புகள், இந்த கட்டுரை உறுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய கட்டுரை எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்று விடயத்தை பாருங்க, இந்த மூன்று விடயத்தை நீங்கள் மறக்க கூடாது. கட்டுரை எழுதுகின்ற பொழுது இந்த மூன்று விடயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது. சில பிள்ளை பாருங்க, பரீட்சையில விடைத்தாள் திருத்துகின்ற பொழுது சில பேர் உங்களுக்கு சொல்லித்தரார்கள், கட்டுரை எழுதுகின்ற பொழுது எழுத்து வடிவா இருந்தா போதும், எழுத்து வடிவா இருந்தா போதும், திருத்துகிறவர் உங்கள் எழுத்து வடிவை பார்த்து புள்ளியை போட்டு விடுவார் என்று சொல்லி வழிபடுத்துவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் நல்லா கேளுங்க, கட்டுரை ஒன்றை வாசித்து புள்ளி வழங்குவார். நீங்க எழுத்து வடிவா இருப்பது மாத்திரமில்லை, கட்டுரை எழுதுகின்ற பொழுது எழுத்து வடிவா இருக்க வேண்டும், உண்மைதான். எழுத்து பிழை இல்லாமல் இருக்க வேண்டும், உண்மைதான். அதே நேரம் இந்த மூன்று விடயங்களும் முக்கியமாய் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய கட்டுரை எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்படுகின்ற பொழுதுதான் இந்த கட்டுரைக்குரிய பொருத்தமான அல்ல முழுமையான புள்ளியை உங்களால் பெற முடியும். பெரும்பாலுமே கட்டுரையில 20 புள்ளி என்றால், நீங்கள் ஒரு கட்டுரைக்கு 20 புள்ளி என்றால் 20க்கு 20 எடுப்பது உண்மைக்கு என்னது அரிது. அப்ப 20க்கு 20 எடுக்கிறன்னு சொன்னா ஒரு 20க்கு ஒரு 16, 20க்கு ஒரு 17, ஒரு 16 அல்ல 20க்கு ஒரு 17 அப்படி எடுக்கலாம். அதை விட்டு ஒருவர் 20க்கு 20 கட்டுரையில புள்ளி போடுறான்னு சொன்னா அந்த கட்டுரையில ஒன்று திருத்தியவர்கள் ஏதாவது தவறு இருக்கணும். அப்ப மேற்கொள்ள கட்டுரையில 20 புள்ளியை நீங்க முழுமையா பெற முடியாது. ஏனென்றால் ஒருவர் எழுத்துப்புல கூட ஏற்படலாம். அப்ப நிறுத்த குறிப்பாவனை கூட ஒழுங்கில்லாம இருக்கலாம். அவருடைய நீங்கள் கட்டுரை எழுதுகின்ற பொழுது இந்த மூன்று விடயத்தையும் மறக்க கூடாது. அதற்கென்று சில புத்தகங்கள் நீ வாசிக்கின்ற பொழுது முகவுரை என்று போட்டு அங்க எழுதிப்பாரு. முகவுரை அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் தொடருரை என்று போட்டு அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் முடிவுரை என்று போட்டு எழுதப்பட்டிருக்கும். அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது இப்படி போட்டு எழுத அவசியம் இல்லை. முகவுரை என்று போட்டு காட்டி எழுதி, தொடர்புரை என்று போட்டு காட்டி எழுதி, முடிவுரை என்று போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எழுதையும் தேவையில்லை. நீங்க கட்டுரை வாசிக்கின்றவர் உங்களுடைய கட்டுரை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வார், பூரணமாய் விளங்கி கொள்வார். அவர் இந்த உறுப்புகளை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. உறுப்புகள் மறக்க கூடாது, மறக்க கூடாது. அது அடுத்த வரக்கூடிய இந்த கட்டுரை எழுதுவதற்கான படிமுறைகள் இருக்கின்றன. என்னது, கட்டுரை உறுப்புகளை பார்த்தோம். உறுப்புகள் எத்தனை இருக்கின்றது? 2 இருக்குன்னு சொல்லி 3 உறுப்புகள் சொல்லி பார்த்தோம். என்னது, முகவுரை, தொடருரை, முடிவுரை. இப்ப கட்டுரை எழுதுவதற்கான படிமுறைகள் எத்தனை படிமுறைகள்? 2 படிமுறைகள். ஒரு கட்டுரை எழுதுவதற்காக 2 படிமுறைகள் இருக்கின்றது. ஒன்று
திட்டமிடல். ஒன்றது திட்டமிடல், இரண்டாவது வடிவமைத்தல். இது கட்டுரை எழுதுவதற்கான படிமுறைகள். கட்டுரை எழுதுவதற்கான படிமுறைகள் எத்தனை இருக்கின்றன? 2. ஒன்று திட்டமிடல், அடுத்தது வடிவமைத்தல். ஒன்று திட்டமிடல், அடுத்தது வடிவமைத்தல். ஒன்றானது திட்டமிடுறது, அடுத்தது வடிவமைத்தல். இப்ப ஒரு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு சீருடைய சட்டையை தைக்க போறீங்க. சட்டை தைக்க போறீங்கன்னு சொன்னால் அவர் செய்வார், அப்படி அப்படி தைக்கணும் நீங்க திட்டமிடுவீங்க. அதை கொண்டு அப்படி தையல் காரணம் சொல்லுவீங்க. சட்டை அப்படி தைங்க, இப்படி தைங்க, கையை உள்ள முழுமையா வைங்க, அல்லது அரவாசி வைங்க, இல்லை காவாசி வைங்க சொல்லுவீங்க. நீங்க திட்டமிட்டு கொண்டு போறது. அதை அவர் சொன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பார், வைத்தா வடிவமைப்பார் இல்லையா? அப்ப கற்றெழுதுக்கு கட்டாங்கோலா திட்டமிட வேண்டும். எப்படி திட்டமிடுவீங்க? எத்தனை சொல் எழுதணும், என்ன தலைப்பில் எழுதணும், எத்தனை பந்திக்குழு நான் எழுத போகிறேன் என்ற விடயங்களை திட்டமிடுறது. அடுத்ததை கொண்டு அப்படியே திட்டமிட்ட வடிவமைக்கிறது. அப்ப கற்றெழுதுவதற்கான படிமுறைகள் 2. இதையும் மறக்கக்கூடாது. படிமுறைகளை மறக்கக்கூடாது, படிமுறை மறக்கக்கூடாது. இது படிமுறை. அடுத்த உறுப்புகளை மறக்கக்கூடாது, உறுப்புகளையும் மறக்கக்கூடாது, விளங்க உறுப்புகளையும் மறக்க கூடாது. இப்ப விளையல் திட்டமிடல் என்றால் என்ன பாருங்க. திட்டமிடல் என்றால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுதப்படுகின்ற கட்டுரை, நீங்க எழுத போகின்ற கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது திட்டமிடல் எனப்படும். அப்ப திட்டமிடல் என்ற பிள்ளைகள், நீங்க எழுத போகின்ற கட்டுரை அல்ல நீங்க எழுத தீர்மானிக்கின்ற கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யலாம்? முன்கூட்டியே தீர்மானிப்பது. அப்ப எழுதி கொண்டு போகும் போதல்ல, முன்கூட்டியே தீர்மானிப்பது என்னவாம்? திட்டமிடல் என அழைக்கப்படுகின்றது. திட்டமிடல் என அழைக்கப்படுகின்றது. அப்ப திட்டமிடல் என்றால் என்ன? எழுத போகின்ற கட்டுரை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே, எப்ப எழுதி கொண்டு செல்லுகின்ற போதல்ல, முன்கூட்டியே தீர்மானிப்பதுதான் திட்டமிடல் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த பாருங்க, இதன் அடிப்படை என்றால் திட்டமிடலின் அடிப்படையில தான் கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. திட்டமிடலின் அடிப்படையில தான் கட்டுரைக்கான சட்டகம் என்ன செய்யப்படுகின்றது? தயாரிக்கப்படுகின்றது. கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. அல்ல கவனித்துக்கொள்ளுங்க. திட்டமிடல் என்றால் என்னவா? எழுதப்படுகின்ற கட்டுரை, எழுதப்படுகின்ற கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னவா? எழுத போகின்ற கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கிறது. இப்ப நீங்க ஒரு பொங்கல் செய்ய போறீங்கன்னா எப்படி செய்ய போறோம், அதில் சுற்றுலா செல்ல போறீங்கன்னா எப்படி செல்ல போகிறோம், அப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கிறது. அதுதான் முன்கூட்டியே தீர்மானிச்சு சொல்றாங்க திட்டமிடல் அழைக்கப்படுகின்றது. இந்த திட்டமிடல் அடிப்படையில் பிள்ளைகள் இந்த கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகிறது. அப்ப கட்டுரைக்கான சட்டகம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது, அல்லது கட்டுரைக்கான சட்டகம் எதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றது? இந்த திட்டமிடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. பாருங்க, முதலில் கட்டுரை எழுதுகின்ற பொழுது கட்டுரைக்கான சட்டகம் போறன்னு தெரியும். அப்ப கட்டுரைக்கான சட்டகம் தயாரிக்கணும் என்றால் இந்த விடைய தேவை. இந்த விடைய திட்டமிடல். ஏன்னா திட்டமிடலை அடிப்படையாக வைத்துத்தான் சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. அடுத்த பாருங்க, திட்டமிடலில் காணப்படுகின்ற செயற்பாடுகள். இந்த திட்டமிடலில் காணப்படுகின்ற செயற்பாடு. அப்ப திட்டமிடல் என்னென்ன செயற்பாடுகள் காணப்படும், திட்டமிடலில் என்னென்ன செயற்பாடுகள் காணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று எழுதப்படும் விடயத்தை தெரிவு செய்தல், இரண்டாவது எழுதப்பட போகும் விடயத்தின் பல்வேறு அம்சங்களை இனங்காணல், மூன்றாவது ஒழுங்குபடுத்தல், அடுத்தது யாவற்றை மனக்கண்ணில் நிலைநிறுத்தல், அடுத்து சட்டகத்தை தயாரித்தல். பாருங்க, திட்டமிடலில் காணப்படுகின்ற செயற்பாடு என்னென்ன செயற்பாடுகள் காணப்படலாம்.
ஒன்று எழுதப்படுகின்ற விடயத்தை தெரிவு செய்ய என்னத்தை பற்றி எழுத போறீங்க. ஒருவேளை உங்கள் பரீட்சைக்கு 4 தலைப்பு தந்தாங்கன்னா இந்த 4 தலைப்பு எதை பற்றி நான் எழுதுறது, எதை பற்றி எழுத போகிறேன் என்பதை திட்டமிடலில் காணப்படும் செயற்பாடுகள் ஒன்று எழுதப்படும் எழுத போகின்ற விடயத்தை முதலாக தெரிவு செய்ய. இரண்டாவது அதற்குரிய பல்வேறு அம்சங்கள் இனங்காணல். அதை எழுதப்போற விடயத்தை தெரிவு செஞ்சாச்சு. என்னென்ன விடயங்கள் எழுதுறீங்க குறிப்புகளை அதை ஒழுங்குபடுத்துறீங்க. அப்படியே யாவற்றை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். பிறகு அந்த விடயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சட்டம் தயாரிக்கிறீங்க. உதாரணத்துக்கு சூழலே போவோம். சூழல் பேணுதல் சொன்னால் இப்ப சட்டம் சூழல் என்றால் என்ன, சூழல் என்றால் என்ன, அடுத்து சூழலின் வகைகள், அடுத்த இயற்கை சூழல், செயற்கை சூழல். அதே இந்த இயற்கை சூழல் எவ்வாறு பாதிப்படைகின்றது, செயற்கை சூழல் எவ்வாறு பாதிப்படைகின்றது, அப்ப இதை எப்படி தவிர்க்கலாம், இதெல்லாம் சட்டம் எப்படி சிறு நோட்பண்ணி எடுக்க சின்ன குறிப்படுத்த என்னது சட்டம். அப்ப சின்ன குறிப்படுத்த விற்பாடு அதை கொண்டுதான் எழுதுவீங்க இல்லையா. சட்டம் மட்டும் நீங்க கட்டுக்கட்ட எழுத இல்லை. ஒரு 10 குறிப்படுத்த போறீங்கடா, 1 2 3 4 5 ஒரு 10 குறிப்படுத்திருக்கீங்க. 10 குறிப்படுத்தி அதை கொண்டு விரிவாடுது. அப்ப அதுக்கு அடிப்படையாக சட்டம் தான் அடிக்கிறது. சட்டம் தான் அடிக்கணும். என்ன சொல்லப்படுது பாருங்க, திட்டமிடல் அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் அதுக்கான சட்டகம் தயாரிக்கப்படுகின்றது. சட்டம் தயாரிக்கப்படுகின்றது. அடுத்த வடிவமைத்தல் என்றால் என்ன? வடிவமைத்தல் என்றால் என்னன்னா சட்டகத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அம்சங்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை வடிவமைத்தல் என்று கூறலாம். அதுதான் வடிவமைத்தல். அப்படியே நீங்க சட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அம்சங்களை எழுதி முடிக்கிறது வடிவமைத்தல். சட்டத்தை ஒழுங்குபடுத்திருப்பீங்க, அந்த விடயம் சட்டத்துல சட்டம் போட்டிருப்பீங்க. திட்டமிடலின் போதும் சட்டம் தயாரிப்பீங்க. சட்டத்தை தயாரித்த விடயங்களை அப்படியே விரித்து விலைக்கு எழுதுவதால் வடிவமைத்தல் எனப்படும். சட்டகத்தில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களை எப்படி விரித்து விலைக்கு எழுதி முடிப்பதுதான் வடிவமைத்தல் எனப்படுகின்றது. இப்போ இந்த வடிவமைத்தலில் காணப்படுகின்ற அந்த வடிவமைத்தலின் போது கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். வடிவமைத்தலின் போது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்றால் எளிமையாகவும் அதை தெளிவாகவும் சகலருக்கு விளங்கும் வகையில் எழுதப்பட வேண்டும். வடிவமைக்கின்ற பொழுது பாருங்க, எளிமையாகவும் அதே தெளிவாகவும் அதே சகலருக்கும் வாசிக்க அத்தனை பேருக்கும் விளங்கணும். அப்படி விளங்குகின்ற வகையில் எழுதப்பட வேண்டும். அடுத்த பாத்தீங்கன்னா கையாளப்படும் மொழிநடையில் உணர்ச்சி செறிவு, சொல் அலங்காரம், கற்பனை, தர்க்க முறை, பகுப்பாய்வு, நேர்பொருள், கலைச்சொல் பயன்பாடு எல்லாம் இருக்க வேண்டும். உணர்ச்சி செறிவு இருக்க வேண்டும். சொல் அலங்காரம், அழகான சொற்கள், தெளிவான அழகான சொற்களா இருக்க வேண்டும். வார்த்தை பிரயோகங்கள், கற்பனை இருக்க வேண்டும். தர்க்க முறை இருக்க வேண்டும். பகுப்பாய்வு இருக்க வேண்டும். நேர்பொருள் இருக்க வேண்டும். கலைச்சொல் பயன்பாடு, கலைச்சொற்கள் பயன்பாடு எல்லாம் இடம் பெற வேண்டும். அதே பாருங்க, எழுத்து தெளிவும் குறியீடுகளை அனுசரித்தல் அம்சங்களாக இருக்க வேண்டும். எழுத்து தெளிவு இருக்க வேண்டும், குறியீடுகளை அனுசரித்திருக்க வேண்டும், பந்தி பிரித்து எழுதுகின்ற முறை இருக்க வேண்டும். அது பந்தியர்களுடைய தொடர்பும் காணப்பட வேண்டும். எல்லாம் விடைகள் நீங்க திட்டமிடலின் போது கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள். இதெல்லாம் திட்டமிடல் எதெல்லாம் கவனிப்பீங்க. எளிமையாய் தெளிவாக இருக்க வேண்டும். எளிமையாகவும் தெளிவாகவும் சகல விளங்கும் வகையில் இருக்க வேண்டும். மொழிநடையில உணர்ச்சி செறிவு, சொல்லலங்காரம், கற்பனை, தர்க்கமுறை, பகுப்பாய்வும், நேர்பொருள், கலைச்சொல் பயன்பாடாக இருக்க வேண்டும். அதே எழுத்து தெளிவும் குறியீடுகளை அனுசரித்தல், அம்சங்களை பந்தி வைத்து எழுதுதல், பந்தியல்களை தொடர்பு எல்லாம் இருக்கப்பட வேண்டும். எல்லாம் நீங்கள் வடிவமைத்தலின் போது கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள். இன்றைய பாடவழி நீங்க வடிவமைத்தலை பற்றி பார்த்திருக்கிறோம். திட்டமிடல் என்ன பார்த்திருக்கிறோம். கட்டுரையின் அந்த உறுப்புகளை பற்றி பார்க்கிறோம். என்னது கட்டுரையுடைய உறுப்புகளை பற்றி பார்த்திருக்கிறோம். ஆய்வுலையே நாங்கள் அடுத்த பாடவழி நான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடவழியில் கட்டுரை பற்றி அறிமுகம். கட்டுரை என்றால் என்ன, அடுத்தது கட்டுரை உறுப்புகள் எவை, கட்டுரை எழுதுகின்ற பொழுது அந்த கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, கட்டுரை எழுதக்கூடிய நோக்கங்கள் என்ன,
கற்றுவதற்கான படிமுறைகள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மீதி அடுத்த பாடங்களை பார்க்க இருக்கிறோம். இதுவரை பார்த்த விடயங்கள் நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்த பாடவளையில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.